வெல்கம் டு திங்க் அண்ட் க்ளோரி சேனல். வெல்கம் டு திங்க் அண்ட் க்ளோரி சேனல். இத்தனை நாளாக நம்ம எல்லோரும் தமிழ் படிக்கிறோம், தமிழை பேசுகிறோம். ஆனால் தமிழோட அருமை தெரியல. இந்த தமிழை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக, அதாவது இந்தியா ஃபுல்லாக பரப்பி நம்ம எல்லாருக்கும் தமிழை கண்டிப்பாக பேசணும், அதுவும் சுத்த தமிழில் பேசணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கிறவர் தான் ஆனந்த் மகேந்திரா. அவரை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க 100க்கும் மேற்பட்ட நாடுகளை பார்த்திங்கன்னா இவங்களோட சாம்ராஜ்யத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா மகேந்திரா கார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மகேந்திரா டிராக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மகேந்திரா லாரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுமாரி மகேந்திரா கம்பெனியும் உங்களை சுற்றி நிறைய ஸ்கார்பியோஸ், அதுமாதிரி நிறைய வண்டிகள் உங்களை சுற்றி இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இவங்க அதை விற்றுட்ருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரத்தன் டாட்டா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். டாட்டா குடும்பத்தில் மிகப்பெரிய தலைவர் அவருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய ஆளாக இருந்திருக்காரு. இவர் ஸ்கார்பியோன்ற ஒரே ஒற்றை காரை வச்சுட்டு ஒரு டாட்டா கம்பெனியை ஒரு அறிவுக்கு கொண்டு வர நிலைமையில் இவர் கொண்டு வந்தார். அவ்வளோ பெரிய ஆள் இவர். அவரை பற்றி தான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம ரத்தன் டாட்டா பற்றி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அவரை பற்றி பார்க்கலாம், நம்ம வீடியோஸில் போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் இருக்கும். அவர் ஆனந்த் மகேந்திரா அந்த பொறுப்பை ஏற்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மூழ்கிற நிலைமையில் அந்த கப்பல் மூழ்கிற நிலைமையில் இருக்கும்போது தான் இவர் அந்த கம்பெனி எடுத்து ரன் பண்ண ஆரம்பித்தார். இப்போ பார்த்திங்கன்னா 1,50,000 crores இவங்க சம்பாதிக்கிறாங்க. அதோட மாத வருமானம் 1996 பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹1,00,000 அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ₹1,00,000 வர்த்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2,000 கோடி ரூபாய் நீங்கள் லாபம் சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்றாங்க. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ₹1,00,000 எங்கே இருக்குது, 2,000 லட்சம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா பரம்பரையாக ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். அது பசங்களுக்கு வருதுன்னா அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், உங்கள் அப்பா ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காரு, அதை விட நீ என்ன அச்சீவ் பண்ண போகிற அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்கும். இவருக்கு அந்த பொறுப்பு ஈஸியாக வந்தாலும் அது எப்படி ரன் பண்ணுறாரு, அந்த கம்பெனி எப்படி மேலே கொண்டு போகிறாரு அப்படின்ற கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் நீங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். 1948 தான் 2 சகோதரர்கள் மூலயமா இந்த கம்பெனி தொடங்க ஆரம்பிச்சிது மகேந்திரான்றது. இவர் யார் பார்த்தீங்கன்னா ஆனந்த் மகேந்திரா இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட தாத்தா தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. இவங்க தாத்தா இருக்காங்க பார்த்தீங்களா, ஆனந்த் மகேந்திரா தாத்தா பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் தம்பிங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் கம்பெனியில் ஒரு தலைவராக இருக்காங்க. அந்த கம்பெனியில் தலைவராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க அதை அப்படி மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணணுன்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனால என்ன பண்ணுறாங்க, அதிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. நான் இந்த வேலையை விட்டு போகிறேன், ரிசைன்மெண்ட் லெட்டர் எழுதி அதிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதனால அவங்க சொந்த வீட்டை விற்கிறாங்க. பார்த்திங்கன்னா அந்த வீட்டை விற்றும் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வருமானம் வரல, அவ்வளோ பெரிய காசு வராதனால ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கிறாங்க. அந்த பார்ட்னர்கிட்டேருந்து ஒரு வருமானம் வரும்ல, அதனால் ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கிறாங்க. இவங்க இது M&M தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. மகேந்திரா முகமது அப்படின்ற ஒரு பேரோட தான் இரும்பு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க பிஸ்னஸ் ஓரளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் இந்தியாவும் தனித்தனியாக பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 2ஆக பிரியுது இந்தியா. அப்போ பிரியும் போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியான்னு 2 கண்டம் பிரிக்கிறாங்க. அப்போ இவர் பார்ட்னர் முஸ்லீமில், அதனால் இவரும் தனியாக பிரிஞ்சிடறாரு. அதனால் மகேந்திரா அண்ட் மகேந்திரா அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறாங்க. இவங்க பார்ட்னர் பிரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்கள வண்டி லாபம் பார்த்துக்கிறாங்க. இவங்க பார்ட்னர் ஷேர்ஸ் எவ்வளோ விற்றுட்டு அவங்க செட்டில்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க தனியாக போயிடுறாங்க. ஆனால் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய கவர்மெண்ட் ஜாபில், அதாவது ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார் இன்னொரு பார்ட்னர் பார்த்தீங்கன்னா. இப்போ கொஞ்ச நாள் இப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த லாபத்தை அவங்க பார்த்துட்டு வேறு ஏதாவது கம்பெனி ஓப்பன் பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போகிறாங்க ஏதோ ஒரு விஷயமா. அப்போ அங்கே ரோட்டில் போகிற ஜீப்லாம் பார்க்குறாங்க. அது கரடு முரடாக பார்க்கும் போது நம்ம சாலையில், நம்ம ஊர் சாலைலாம் பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா தான் இருக்கும் ரோடு, இங்கே கரடு முரடாக இருக்கும். இங்கே அதை ஓட்டுறதுக்கு தகுதியானவை அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒன்றே தோணுது, அடுத்தது நம்ம மோட்டார் வாகனம் உற்பத்தி தான் செய்யணும், அது ஜீப்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு உறுதி எடுக்கிறாங்க. 1950 பார்த்தீங்கன்னா அந்த ஜீப் நிறுவனத்துலேருந்து உரிய அனுமதி வாங்கிக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்கன்னா அந்த ஜீப்போட மாடல்ஸு அதோட பொருள் அவங்ககிட்ட வேணும்ல, அதனால் காப்பிரைட்ஸ் அதுமாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுமாரி அவங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு இவங்க இந்தியாவில் அதை ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துலேயே முன்னணி உற்பத்தியாளராக மாறிடுறாங்க இவங்க. அதாவது ஜீப்பு முன்னணி உற்பத்தியாளராக மாறிடுறாங்க. ஜீப் கம்பெனி நல்லா ஓடிட்டுருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போலீஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஜீப்பில் தான் வந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பை பெற்ற மாதிரி கவர்மெண்ட்கிட்ட ஒரு வரவேற்பை பெற்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஜீப்புங்க எல்லாருமே போலீஸ் வண்டியாக வச்சு நீங்கள் பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜீப்புங்க தான் வந்திருக்கும். அது மகேந்திரா கம்பெனின்றது நான் உண்மையாக சொல்லிக்கிறேன், இது எல்லாம் உண்மை தான். இதுக்கப்புறமும் அவங்களுக்கு லாபம் வந்துச்சு. லாபம் இன்னொரு ஒரு புதிய தொழில்நுட்பம் நம்ம கிரியேட் பண்ணோம், ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இரும்பு கம்பெனி
கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா கார் உற்பத்தி அதாவது ஜீப் உற்பத்தி செஞ்சாங்க. இப்போ வந்து வேறு ஏதாவது உற்பத்தி செய்யணும் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு திட்டம் தெரிஞ்சிருக்கும், 5 ஆண்டு திட்டம்னு. அந்த 5 ஆண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சர் ஒன்லி டெவலப் பண்ணுவாங்க. இதை நான் படிச்சிருக்கேன், 11th புக்கில் படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சுப்பீங்க நினைக்கிறேன். அதுமாரி 5 இயர்ஸ் இது பிளான் போடுறாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதுசாக கிரியேட் பண்ணுவாங்க. இந்த 5 வருஷம் தொழில்நுட்பம் இருக்கணும், இந்த 5 வருஷம் அக்ரிகல்ச்சர் இருக்கணும். அப்படி வந்து ஒரு 5 வருஷம் வந்து ஃபஸ்ட்டு நேரு தலைமையில் வந்து ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கிரியேட் ஆகுது. அப்போ அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காளை மாடு வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப லேட் ஆகுது. அப்போ இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட இவர் பார்த்திங்கன்னா இந்த பிரதர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, மகேந்திரா கம்பெனி பார்த்திங்கன்னா டிராக்டர் உருவாக்குறாங்க. இந்த டிராக்டர் தான் செம்ம ஃபேமஸ் ஆகிடுது. இது வரைக்கும் அடிச்சுக்க ஆளே இல்லை. இதனாலே உலகத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிராக்டர் தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. இன்னும் கூட அது டவுனுக்கு வரல. மகேந்திரா டிராக்டர் அன்னிலேருந்தும் இன்னிக்கும் அவங்க நம்பர் 1 இடத்துல தான் இருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப ஒரு தோல்வி அப்படின்னா எப்போ தெரியுமா, 1973. ஏன்னா கச்சா எண்ணெய் விலை ஏறினால பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலைலாம் ரொம்ப ஏறிடுச்சு. பெட்ரோல் விலை அப்போ வந்து பெட்ரோல் விலை ரொம்ப ஏறினால மகேந்திரா அந்த டிராக்டர் அதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா, ஜீப், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஓடுற மாதிரி தான் இருந்துச்சு, டீசலில் ஓடுற மாதிரி இல்லை. டீசல் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட கம்மியாக தான் இருக்குது. அதே டீசல் வந்து நம்ம டீசல் இன்ஜின் வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. அதேமாதிரி பொறுத்துறாங்க, அதுவும் நல்லா ஓடுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இதில் பார்த்தீங்கன்னா 10,000 விற்பனை வண்டி தான், 3,000 வண்டி தான் விற்பனை ஆயிடுச்சு. இப்போ டீசலுக்கு மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி அதை 10,000னா இன்னும் நிறைய விற்கிற மாதிரி, எக்ஸ்ட்ரா விற்கிற மாதிரி அவங்களுக்கு வந்தது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் மகேந்திரா அவரோட பேரன் பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன ஆசைனா ஒரு ஃபோட்டோகிராஃபி, அது இல்லாமல் ஒரு கதை எழுதுறது, அதுமாரி தான் அவருக்கு படம் எடுக்கிறது, அதுமாரி தான் ஒரு ஆசை அவருக்கு. அவர் நினச்ச மாதிரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது ஃபோட்டோகிராஃபி அதேமாரி சம்மந்தப்பட்ட படிப்புகள் தான் அவர் எடுத்து படித்தார். அப்போ ஒரு கட்டத்தில் MBA எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே MBA எடுத்து படிக்கும்போது அப்போ தான் பிஸ்னஸ் மேலே ரொம்ப ஆர்வம் அவருக்கு வருது. அப்போ வந்து அவர் யோசிக்க பிறந்து வந்ததுலேருந்து அவர் மகேந்திரா கம்பெனி பார்த்து யோசிச்சு அவங்க தாத்தாங்க எப்படி ரன் பண்ணிட்டு இருக்காரு யோசிச்சோடனே இவர் அந்த மிகப்பெரிய பிஸ்னஸ் குடும்பத்தை பண்ணார். இவரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. கலைத்துறையில் இருக்க ஆர்வத்தை வந்து தொழில்துறையத்துக்கு மாற்றிட்டார். இவர் ஆசை கனவு எல்லாமே இதுக்கு மாறிடுச்சு. 1981 பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இரும்பு துறை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா அவங்க தாத்தா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வேலையெல்லாம் செய்கிறாரு. அந்த சாதாரண வேலையில் டெய்லியும் அவருக்கு முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் அவர் போட்டு வேலை செய்கிறாரு டெய்லியும். அவங்க வீட்டில் வந்து நிறைய கார்கள் இருக்கும். அவங்க தான் கார் ஜீப்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் அவங்க வீட்டில் நிறைய கார்கள், காஸ்ட்லியான கார் இருக்கும். அதெல்லாம் அவர் தொடவே மாட்டார். சாதாரண தொழிலாளர் வேலை தானே செய்கிறாரு, அதுக்கு எதுக்கு இவ்வளோ காரில் போகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து பஸ்ஸுலையோ இல்லை ட்ரெயின்லையோ அதில் தான் போவார். அதேமாதிரி எல்லா தொழிலாளர்களுக்கு கொடுக்குற மரியாதை அவருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் கூட இருந்து வந்தால் தான் அவங்களுக்கு என்ன கஷ்டம், அவங்க எப்படி இது வேலை செய்கிறாங்க, அதுக்கு அப்புறம் நம்ம எப்படி அவங்க ஒரு முதலாளியானோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட வேலையை கொடுக்கலாம், எவ்வளோ நேரம் வேலை செய்ய சொல்லலாம் அப்படின்னு நம்மளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நம்ம அந்த வேலையை பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த கஷ்டம் தெரியும். நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவோம், இன்றைக்கி ஒரு ஜிபி தயாரித்து கொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தான் தெரியும். அது எத்தனை நாள் ஆகும் நம்ம தயாரித்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். தவிர அவங்க நம்ம வாயால் சொல்லிட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக, செய்கிறதா கஷ்டம். அதனால் அவர் வந்து எந்த பிஸ்னஸ் மேன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து அவங்க கம்பெனிலே ஒரு அடிப்பட்ட வேலையிலேருந்து சேர்ந்து தான் பண்ணுவாங்க. அதேமாதிரி தான் இவரும் அவங்க கம்பெனியில் ஒரு அடிப்பட்ட வேலையிலேருந்து சின்ன வேலையிலேருந்து ஒரு தலைவராக இருக்கிறாரு. 1991 பார்த்தீங்கன்னா மற்ற அமெரிக்கன் கம்பெனிலாம் வந்து இந்தியா கம்பெனியில் வந்து அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் உங்கள் கார். அதாவது நீங்கள் வந்து தனியாக வந்து இது பண்ணக்கூடாது. எங்கள் நாட்டில் வந்து தனியாக வந்து நீங்கள் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணி இது பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி 100% அவங்களும் ஷேர்ஸ் வாங்க இதுவாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ மாருதி கூட சுசுகியும் சேர்ந்து அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மகேந்திரா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 லட்சம் வண்டிகள் தான் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. எவ்வளோ மக்களை வச்சு செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா 17,000 வச்சு 65,000 வண்டிகள் வந்து இவங்க தயாரித்தாங்க. ஆனால் மாருதி சுசுகி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 1,00,000 வண்டிகள் மேலே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறாங்க. அந்த மேல் இடத்துல இருந்தவங்க வந்து ஒரு சரிவை பார்க்குறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது அவர் வந்து களத்தில் குதிக்கிறாரு. என்ன பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு களத்தில் குதிச்சு தொழிலாளர் இருந்து முதலாளியாக மாறுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கிட்ட ஹீரோவாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா வில்லனாக மாற ஆரம்பித்தார். ஏன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி போனஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் தீபாவளி போனஸ்லாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதைப்படி கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மகேந்திரா போனஸ் கம்பெனி மக்களுக்கு வந்து போனஸ் எவ்வளோ தெரியுமா வந்திருக்கும், 0 தான்.
ரூபா கூட வந்திருக்காது, ஏன்னா போனஸ்க்கு. ஏன்னா அப்படி ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதனால் இவர் சொல்கிறாரு. இப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாம் போராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு வண்டி தயாரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. எல்லோரும் இந்த மாதிரி பண்ணாதனால ஒரு இடத்துக்கு போகிறாரு, தலைமை இடத்துக்கு போயிட்டு அங்கே பேசிட்டு இருக்காரு. அவங்கள இவர் வந்து அடிக்கிறதுக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, எல்லோரும் திட்டுறாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவர் எல்லாத்துக்கும் தயங்கி நிற்காமல் எல்லாத்துக்கும் தைரியமாக ஒரு வந்து முன்னாடி போகிறாரு. அப்போ வந்து ஒரு கடிதம் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலை ஒழுங்காக செஞ்சால் செய்யுங்க, அதாவது நான் கொடுக்குற டார்கெட்டில் முடியுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கம்பெனியில் வேலையை செய்ய தேவையில்ல, என் கம்பெனி இழுத்து முடிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ற ஒரு இதுவை சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே இன்னும் ஒரு அதிர்ச்சி ஆகுது. அப்போ எல்லோரும் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. அப்போ உடனே இதை கேட்டோடனே அவ்வளோ தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க, சரி வேலைக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அன்றைக்கே உடனே வேலைக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். அப்போ வந்து தயாரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவா அந்த விட 150 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கும். ஏன்னா 2 மடங்கு 3 மடங்கில் 150 மடங்கு வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கார் ஜீப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அதிகமாக 150 மடங்கு அதிகமாக தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க தாத்தா மாரி இவரும் நிறைய தொழிலில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில் இறங்குறாரு. அதில் நிறைய தோல்வியும் சந்திக்கிறாரு, நிறைய ப்ராஃபிட்டும் பார்க்குறாரு. இதெல்லாம் அவர் வந்து ஒரு நிறைய தோல்வி சந்தித்தாலும் அது வந்து அவர் பெருசாக எடுத்துக்காமல் தோல்வி சந்தித்தா அதில் ஒரு பாடம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் மற்ற தொழில் இதுலேயும் அது ரெடியாக இறங்க ஆரம்பித்தார். இவரோட துணிச்சலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்கூட்டர், மகேந்திரா ஸ்கூட்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டருக்கு எதுவுமே வேல்யூவே இல்லைன்னு சொல்லிட்டு பஜாஜ் நிறுவனம் அவங்க எல்லாருமே இதை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் வண்டி இறங்கி அந்த வேலையை செஞ்சார். இவரோட தைரியம் தான் இந்த அளவுக்கு இவரை சாதிச்சார் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த தொழிலாளர் ஸ்ட்ரைக் பண்ணும் போது இவர் வந்து பயந்துட்டு பின்வாங்கியிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அவரால் பண்ணியிருக்க முடியாது. அவர் பங்கு சந்தை விலையும் ஏறி இருக்காரு. வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நீ வந்து ஸ்கூட்டரில் இறங்கியிருக்க, இது இப்போ நஷ்டமத்தில் போயிட்டுருக்கு, அதில் இறங்கினா நஷ்ட கணக்கு காட்டுறதுக்கு தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் அவர் வந்து அந்த தொழிலில் எப்படியாச்சும் இதை மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி அதை இது பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து எல்லோரும் கேட்கும்போது இவர் ஒன்று சொன்னார், இங்கே எடுத்தோடனே யாரும் கார் வாங்கிறதில்ல, முதல்ல சைக்கிள், அதுக்கப்புறம் பைக்கு, அதுக்கப்புறம் தான் காரு, அதாவது லாஸ்ட்டாக தான் கார் வாங்குறாங்க. அதனால் முதல்ல நம்ம வந்து சைக்கிள் தான் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் பைக் வாங்குறாங்க. பைக்கு வந்து பெரியவங்களாம் வாங்குறாங்களா, அதுமாரி அதில் வந்து நல்லா போவோம் அப்படின்றத நம்பிக்கையில் தான் எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர்ஸ் வந்து செம்ம ஸ்பீடாக வந்து சேல் ஆச்சு. எல்லாமே ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ஸ்கூட்டரை விற்பனை செஞ்சிட்டாரு. அது உருவாக்கின 1.5 லட்சம் இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே விற்பனை செஞ்சு எல்லாத்தையும் கரெக்டாக விற்றுட்டார் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து இரும்பு தொழிற்சாலை, ஸ்கூட்டர், அதுக்கப்புறம் ஜீப் இதில் ஒண்டி இறங்கி இருந்தவர் பார்த்தீங்கன்னா பைக்கு, காரு, இந்தமாரி நிறைய விஷயத்தில் அவர் இறங்க ஆரம்பித்தார். இதில் முக்கியமான இடம் எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ கார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் தான் செம்ம ஃபேமஸ் ஆச்சு சொல்லலாம் இந்த கம்பெனி. ஒன்றும் ஸ்கார்பியோ கார்னால் அது வச்சுருப்பாங்க, எல்லாருமே கம்பீரமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு கட்சி ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா கூட வச்சுருப்பாங்க. மகேந்திரா ஸ்கார்பியோ வந்து கட்சி ஆளுங்க கூட வச்சுருப்பாங்க. அதுமாரி அவங்களுக்கு ஒண்டி அது பெரிய விஷயம் கிடையாது. எங்கள் விற்கிறது எல்லோரும் வாங்குறாங்களா, அது எங்களுக்கும் ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சரிவு வர மாதிரி அவருக்கு தெரியுது. அப்போ வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஜீப் வந்து ஒரு பழைய மாடல் விட்டுருக்காரு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் சரி செஞ்சு விற்கிறது, இது கொஞ்சம் ரிஸ்கில் ஆகுது. 2வது வந்து புது காரோட மாடல் கிரியேட் பண்ணுறது, இது செம்ம ரிஸ்க்கு. லாஸ் ஆச்சுன்னா அந்த அதாவது அந்த கம்பெனி எழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்தையில் வந்து அந்த மாடல் கார் யாருக்கும் பிடிக்கலன்னா அவங்க வந்து வெளில போயிடுவாங்க. ஆனால் இவர் அந்த ரிஸ்க் எடுக்கிறாரு. நம்ம மாடல் கார் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு மாடல் கிரியேட் பண்ணி அதை விடணும். அதேமாதிரி ஸ்கார்பியோ அவர் ரிஸ்க் எடுத்து செஞ்சார் பார்த்தீங்களா, அதேமாரி இதையும் ரிஸ்க் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து புது மாடல் அவங்க வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு 800 கோடி கேட்டாங்க. 1991 1996 வரைக்கும் சம்பாரித்த ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா 800 கோடி தான். அந்த 5 வருஷம் சம்பாரித்த பணத்தை மொத்தமாக இவங்க கேட்குறாங்க அப்படின்னும் போது எல்லாருமே ஆச்சரியமான தொழிலில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் இவர் சரி நான் அந்த பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் மாடல்ஸை க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு பல நாட்கள் ராவு படமாக தூங்காமல் பல நாட்களில் இருந்து எடுத்துகிட்டு வந்து பல வெளிநாட்கள்லேருந்து கொண்டு வந்து அவங்க வந்து அதை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது புது மாடலை வந்து நிர்வாக குழுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க கேட்குறாங்க இவ்வளோ பணம் கொடுத்து நம்ம ஒரு கார் டிசைனை கிரியேட் பண்ணுமா அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. அப்படி இருந்தும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி தான் விடணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கார். அதுவும் குறிக்கோளோடு இருக்கிற வந்து விடலை, அதை கைவிடாமல் அதையும் கிரியேட் பண்ணுறாரு அந்த கார் டிசைன். அப்படி கண்டுபிடிச்சது தான் ஸ்கார்பியோ வந்து அதுதான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஸ்கார்பியோ வச்சுருக்கவங்க கம்பீரம் இல்லை, அதை உருவாக்கணும் கம்பீரம் தான். அந்த கம்பெனி ஸ்கார்பியோ காரை வந்து இவங்க உருவாக்குனாங்க. அது வந்து செம்ம ஃபேமஸ் ஆச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
இதில் என்ன உங்களுக்கு புரியுதுன்னா அவர் வந்து எந்த ஒரு ரிஸ்க்கான அதாவது ஈஸியான அதை சீப் வந்து அவர் இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவரோட கம்பெனி வந்து அதே ஒரு 100 கோடி வருமானத்தோடு போயிட்டுருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் கோடி வந்து வருமானம் வருது ஒரு வருடத்துக்கு. இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார்பியோ புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனால, அதாவது க்ரியேட்டிவிட்டினால புதுசாக யோசிக்கிறதுனால தான் அவங்க கம்பெனி வந்து இவ்வளோ ஒரு சம்பாதிக்கலாம். நம்ம டிராக்டரில் நம்பர் 1 இதுவாக இருந்திருக்காது, ப்ரொடியூஸ் பண்ணுற நாடாக இருந்திருக்காது. அதில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்பர் 1 முன்னணி கம்பெனியாகவும் இது இருந்திருக்காது, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியாகவும் இருந்திருக்காது. ஒரு விடாமுயற்சி தான். அவர் நிறைய தோல்வியும் செஞ்சுருக்காரு. இதில் வந்து நம்ம அவர் ஜெயிச்ச விஷயத்தை பற்றி தான் சொல்லியிருக்கோம். நிறைய தோல்வியும் செஞ்சிருக்காரு. நடுவில் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, நடுவில் நிறைய கம்பெனியில் இவர் வந்து புதுசாக கால் பதிச்சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் நிறைய தோல்வியும் சந்திச்சார். அதெல்லாம் ஒரு பாடமாக க்ரியேட் பண்ணார் தவிர அதில் வந்து இவர் தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மூலையில் உட்காராமல் அதில் கற்றுக்கிட்டார் ஒரு பாடம், எப்படி நம்ம தோற்றோம் அப்படின்ற ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டாரு. அதேமாரி நீங்களும் ஒரு விஷயத்தை தோற்றிங்கன்னா அதை ரொம்ப ஃபீல் பண்ணாமல் அடுத்த வேலைக்கு அடுத்தது நம்ம தோற்றுட்டோம் அதுக்காக அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்க முடியாது. அதனால் அடுத்த வேலை நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற யோசிக்கிறத வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் வீடியோ வேணால் கீழே வந்து கமெண்ட்டில் யாரை பற்றி போகணும் இல்லை ஏதாச்சும் புது டாபிக் பற்றி போகணுமோ அந்த டாப்பிக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.